அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்புல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாந்திரீகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது முழுமையாக உலக அளவுல மாந்திரீகத்தை பத்தின ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குது. அதாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் முறையில, இந்துக்கள் முறையிலயும் மாந்திரீகத்தை பத்தி பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் முஸ்லீம் வகையிலயும் மாந்திரீகத்தை பத்தி பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அரபி மாந்திரீகம்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவ மாந்திரீகம்னு சொல்லுவாங்க. இதுபோல பார்த்தீங்க அப்படின்னா, உலக அளவுல நெறைய இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் ஊடு அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்க இன மக்கள் அவங்களுக்கு பழங்குடியினர் இருக்காங்க, அவங்களுடைய மாந்திரீகங்கள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில நாடுகளில் ரொம்ப பழமையான பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து இது போல் உள்ள நாடுகளில் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பழமையான மாந்திரீகங்கள் இருக்குது. எல்லாமே மாந்திரீகம் தான். இதில் எதுவுமே இது பழிக்கும், இது பழிக்காது, இது வேலை செய்யும், இது ஸ்ட்ராங்கானது, இது குறைவானது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மாந்திரீகத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க மலையாள மாந்திரீகம் ரொம்ப பெஸ்ட்டு. அது பெஸ்ட்டு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தமிழ் மாந்திரீகம் எந்த விதத்துலேயும் சளைச்சது கிடையாது. என்னென்னா நம்மளுடைய சித்த பெருமாக்கள் பழைய இதை பயன்படுத்திட்டு வந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது தவறான ரூபத்தில் யார்கிட்டையும் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் பல வகையான வழிமுறைகளை வச்சுருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு 1,00,000 உரு ஏற்றுங்க, 10,00,000 உரு ஏற்றுங்க, 1008 உரு ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறது. நிறைய பூஜை வழிகளை சொல்கிறது. இப்போ இந்து முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய வழிபாடுகள் இருக்கும். இவ்வளோ 1,00,000 உருகள் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் சித்தி அடையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் கேட்கும்போது டக்குன்னு ஒரு தாயத்து கட்டி கையில் கொடுத்துருவாங்க. அரபி முறையில் முஸ்லீம் மாந்திரீகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் எடுப்பாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முன்னோர்களையோ இல்லை அவங்களுடைய சித்தர்களையோ பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதி முடிஞ்சு கொடுத்துருவாங்க. அப்போ இது எப்படி பாசிபிள்? அதாவது முறைப்படி நீங்கள் புத்தகத்தை படி படிச்சிங்க அப்படின்னா ஒரு தாயத்தை எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்பீங்க. பிரச்சனைகளை கேட்டுட்டு அன்னைக்கே செய்ய முடியாது. அதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நாள், நல்ல நேரம், அதே மாதிரி இந்த ஓரையில் செய்யணும் அப்படின்ற மாதிரி சிலது நம்ம புஸ்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வந்தவங்க பிரச்சனை தேடி வந்தவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. இவங்ககிட்ட போனால் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, நான் செய்யலைப்பா. ஆனால் முறைப்படி செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலாக சொன்னால் இது பண்ண முடியாது. அதனால் இவ்வளோ நீளமாக ஒரு விஷயத்தை செய்கிறதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த முறையில் இருக்குது. அதே முஸ்லீம் மாந்திரீகத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா இத்தனை வாட்டி சொல்லி தான் பண்ணணும் அப்படின்றதும் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லி 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 நம்ம அந்த விஷயத்தில் சித்தி ஆகிட்டோம் அப்படின்னும்போது நமக்கு அவ்வளோ உருக்கள் தேவைப்படாது. அதனால் என்ன பண்ணலான்னா நீங்கள் இந்து முறையானாலும் சரி, முஸ்லீம் முறையானாலும் சரி, அரபி முறையாக இருந்தாலும் சரி, இல்லை தாய்லாந்து முறையாக இருந்தாலும் சரி, இல்லை ஆப்பிரிக்க முறையான ஊடு இந்த மாதிரி செய்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பொதுவானது மனசு. நீங்கள் முழுமையாக ஒரு தெய்வத்தையோ அல்லது ஒரு கடவுளையோ அல்லது ஒரு இயற்கையை சார்ந்த பஞ்சபூதங்களில் ஒரு விஷயத்தையோ நம்பி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னும்போது அது கண்டிப்பாக பலிக்கும். ஆனால் முழு மனசோடு செய்யணும். இதுதான் மாந்திரீகம். இதுபோல் அனைத்து மாந்திரீக தகவலும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை நீங்கள் தெரியாமல் யார்கிட்டையாவது போய் ஏமாந்து போகாமல் நீங்களே தீர்த்துக்கிறதுக்கு உண்டான எல்லா வழிகளும், நல்லது கெட்டது எல்லாமே இதில் சொல்லிக் கொடுக்கப்படும். கெட்ட விஷயங்களை தவிர்த்துக்கோங்க, நல்லதை எடுத்துக்கோங்க. கெட்டது தெரிஞ்சால் தான் எது நல்லது அப்படின்றது தெரியும். சிலர் சொல்லுவாங்க நல்லதுக்கு மட்டும்னு, அது வேலைக்காகாது. கெட்டதையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான். ஏன்னா உங்களுக்கு கெட்டதாக இருக்கக்கூடியது பிறருக்கு நல்லதாக இருக்கும், பிறருக்கு நல்லதாக இருக்கக்கூடியது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். ஒரு கெட்டவன் அவனுக்கு நல்லது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டது. அதனால் ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.